நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய அன்னபூர்ணியோட ஆசீர்வாதத்தோட ஆண்டவனோட கட்டளையோட பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லி வந்து புகுந்து வீட்டில் வந்து காலை எடுத்து வைக்கிறாங்க. வரவேற்கிறதே நம்மளுடைய ரஞ்சிதா தாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய ரஞ்சிதா வந்து நான் இருக்க வேண்டிய இடத்துல இந்த மல்லி இருக்கா, இவ வந்து நான் வந்து சும்மா வந்து விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஆத்திரத்தில் வந்து பேசிட்டு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து ரஞ்சிதா நீ எதுக்கு வந்து கவலைப்படாத, கூடிய சீக்கிரமே வந்து இவளை வந்து அடித்து துரத்திடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இவளுக்கு வந்து விஜய் வந்து கல்யாணம் பண்ணாத போனதுனால பார்த்தீங்கன்னா மன வருத்தத்தில் வந்து ரொம்பவுமே வந்து போயிட்டு தூக்கில் வந்து தொங்குறதுக்காக பார்த்தீங்கன்னா ரூமை வந்து சாத்திக்கிறாங்க. எல்லாருமே போயிட்டு ரஞ்சிதா ரொம்ப தரன்றாங்க. அவள் பார்த்தீங்கன்னா ஃபேனில் பார்த்தீங்கன்னா துணியை வந்து கட்டி கழுத்தில் வந்து மாட்டிட்டாங்க. எல்லோரும் வந்து கத்துற சதத்தை வந்து நம்மளுடைய விஜய் சார் வந்து என்ன சத்தமாக இருக்கும் கீழேருந்து வந்து ரஞ்சிதான்னு கத்துறாங்களே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்முடைய மல்லி வந்து வேறு ஏதாவது வழியில் வந்து அவளை வந்து காப்பாற்ற முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. நம்முடைய விஜயும் நம்முடைய வெண்பா குட்டியும் பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து மேலே வந்து வர போகிறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு அத்தை அப்படின்ற மாதிரி வந்து கேட்க போகிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த ரஞ்சிதா வந்து என்னன்னு தெரியல பேசிக்கிட்டே இருந்தால் கோவமாக வந்து ரூமுக்குள்ளே போயிட்டு கதவை சாத்திட்டா, எங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பயம் இருக்குது, ஏதாவது வந்து பண்ணிக்க போகிறா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிற வழிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் சார் பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா வந்து கதவை தர அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருமே வந்து என் கூட வந்து பேச தேவையில்லை, நீங்கள் யாருமே எனக்கு வந்து தேவையில்லை, நான் இந்த உலகத்தை விட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு தூக்கில் வந்து தொங்க போகிறாங்க. நம்முடைய விஜய் சார் பார்த்தீங்கன்னா இவ கையில் வந்து பேசினா வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா கதவை உடச்சி உள்ளே போயிட்டு அவளை வந்து காப்பாற்ற போகிறாங்க. நம்மளுடைய மல்லிக்கு வந்து கெட்டதுன்னு நினைக்கிறவளை வந்து நம்முடைய விஜய் சார் வந்து காப்பாற்றிட்டாங்க. ஏன்னா வந்து நம்முடைய மல்லி வந்து கல்யாணம் ஆகி வந்ததுனால தான் வந்து ஒரு உயிர் வந்து போகக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய விஜய் சாரும் வந்து நினச்சிருக்கலாம்ல. அதுவும் போக இந்த ரஞ்சிதாவும் இந்த போதமொன்று கிளம்பி வந்து இதுக்கு மேலே வந்து என்னெல்லாம் வந்து பிளான் பண்ணி நம்முடைய மல்லியை வந்து அழிக்க வந்து பிளான் பண்ண போகிறாங்க. போய் இவளை வந்து காப்பாற்றிட்டோமோ அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய விஜய் சார் வந்து ஒரு நாள் கண்டிப்பாக வந்து யோசிச்சு கூட வந்து பார்க்கலான்றது வந்து இருக்கலாங்க. வரப்போகிற எபிசோடில் எல்லாமே வந்து இந்த மாதிரி தாங்க வந்து கொண்டு போக போகிறாங்க. நம்முடைய வெண்பா பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதாவுக்கு வந்து இதே வேலையாக போச்சு, செத்து தொலைட்டுமே அப்படின்ற மாதிரி வந்து மனசுக்குள்ளேயே வந்து நினைக்கிறாங்க. ஏன்னா வந்து நம்முடைய வெண்பா குட்டிக்கு மல்லி வந்து வந்துட்டதுனால வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் ஆனந்தமாக வந்து இருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்து இதுக்கு மேலே வந்து இருக்காதுன்ட்டு நம்ம அம்மா இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுமே வந்து பிரச்சனை பண்ணுறா, இவெல்லாம் இருந்தால் என்ன போனா என்னன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க நம்ம வெண்பா குட்டி. வரப்போகிற எபிசோடில் எல்லாமே இந்த மாதிரி தாங்க வந்து நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், மறக்காது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை வந்து ஆனில் போட்டுவாங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து காட்டுங்க. நம்ம சேனலை வந்து முதல்ல வரங்கன்னா மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். நம்முடைய ரஞ்சிதாவுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஆக போகுதுன்றது இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பது. சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.